அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, கர்த்தாதி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. I will enter his gates with thanksgiving. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருதயத்தை ஊற்றி ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் பெற்றிருக்கிற ஆண்டவரே, விலை மதிக்க முடியாத ஆண்டவரே, இணையற்ற ரட்சிப்புக்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. அந்த ரட்சிப்பின் மூலம் நாங்கள் பெற்று அனுபவிக்கிற எல்லாவித ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலகம் கொடுக்க முடியாத, எடுக்க முடியாத மெய் சமாதானத்தினாலே எங்களை நீர் நிறைத்திருக்கிறீர். அதற்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. விவரிக்க இயலாத சந்தோஷத்தினாலே எங்களை ஆண்டவர் நிறைத்திருக்கிறீர். அதற்காய் நன்றி ஆண்டவரே. ஒரு நித்திய நம்பிக்கையை தந்திருக்கிறீர் ஆண்டவரே, ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையை தந்திருக்கிறீர். அதற்காய் நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு, 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 நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையிலும் எங்கள் ஆண்டவர் எங்களை நிறைவாய் நடத்தி வருகிறீர். அதற்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாரும், யாரும் அமைதியா இருக்க வேண்டாம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் ஆண்டவர் தந்திருக்கிற சுகபல ஜீவனுக்காக, எங்கள் தேவன் தந்து வருகிற பாதுகாப்புக்காக, புரொடெக்ஷனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கடின நாட்களிலே தேவன் எங்கள் தேவைகளை அதிசயமாய், அற்புதமாய் சந்தித்து நடத்துகிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஐக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல தேசத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பிராந்தியத்திலே கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிற இந்த தற்காலிகமான சமாதானத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆம் பிரியமானவர்களே, தொடர்ந்து அவரை துதிக்க, ஆராதிக்க, அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள, நம்மிடத்திலே இருக்கிற குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள் இவைகள் தடையாயிருந்தால் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே அவற்றை அகற்றும் என்று சொல்லி கேட்போம். ஒரு நிமிடம் அமைதியாய், மற்றவர்களுக்காக அல்ல, நமக்காக நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று பார்த்து, நித்திய வழியிலே எங்களை நடத்தும் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறது போல எல்லாரும் நாமும் ஜெபிப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களோட இருக்கிற கசப்பு, வெறுப்புகள், வைராக்கியங்கள், இச்சைகள், மன்னிக்க முடியாத தன்மைகள், கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து அவற்றை அகற்றும் என்று சொல்லி கேட்போம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இது இரக்கம் பெறுகிற நேரம். இது அவரிடத்திலிருந்து இரக்கம் பெறுகிற நேரம். இது எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம்.
இந்த ஆராதனையை தேவன் ஆசீர்வதிக்கும்படியா நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களை நீர் தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை தரிசிக்க, உம்முடைய தொடுதலை உணர, உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள எங்களிலே இருக்கிற தடைகளை அகற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆராதனையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய வார்த்தைகளை பிரத்யேகமாக பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். மன நிறைவோடு, மகிழ்ச்சியோடு, புதிய தீர்மானத்தோடு எங்களை திருப்தி செய்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அவரை ஆராதிக்க இந்த காலை வேளையில உற்சாகத்தோடு கடந்து வந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. சற்று யோசித்து பார்த்தால் நம்முடைய ஊர்ல இருந்து, நம்முடைய தேசத்திலிருந்து, வெவ்வேறு இடங்களிலிருந்து நாம் வந்திருக்கிறோம். இங்கும் நாம் வெவ்வேறு இடங்களில், வேரியஸ் பிளேசஸ்ல நாம் பணியாற்றுகிறோம், ஒர்க் பண்ணுகிறோம். ஆனாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே ஒரு குடும்பமாய் கூடி அவரை துதிப்பது, ஆராதிப்பது ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். இட்ஸ் a great privilege. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம இணைப்பது எது? இந்த கனெக்ஷன் பாயிண்ட் என்ன? இயேசு கிறிஸ்து என்கிற ஈடு இணையற்ற ஒப்பற்ற நாமம். ஆமென், இணையற்ற நாமம். ஆமென். அந்த இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய் என்று சொல்லி பாடி நாம் இந்த ஆராதனையை ஆரம்பிக்கலாம். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே. எல்லாரும் இணைந்து பாடலாம். எல்லாரும் இணைந்து பாடலாம். ஹல்லேலூயா. நம் நடந்து வந்த பாதையை சற்று நாம் திரும்பி பார்த்தால், உணர்ந்து பார்த்தால், நம்மை ரட்சித்து இந்த நாள் வரை நம்மை அவர் நிறைவாய், சுகமாய், ஜெயமாய், ஆசீர்வாதமாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இது கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை எதை கொண்டாட போகிறோம்? எதை? கிருபையை கொண்டாடுவோம் என்று சொல்லி பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம்.
கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து, தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர். கேட்டதை தந்திட்டீர், ஆசீர்வதித்துட்டீர். கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்துட்டீர். கேட்டதை தந்திட்டீர், ஆசீர்வதித்துட்டீர். கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்துட்டீர். கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீர், தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீர். பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீர், தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீர். இதுவரை காத்தவர் இனிமேலும் காத்திடுவீர் என்ற நிச்சயம் எனக்கு தந்தீர். இதுவரை காத்தவர் இனிமேலும் காத்திடுவீர் என்ற நிச்சயம் எனக்கு தந்தீர். கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். தோல்வி இல்லை எனக்கு, தொய்வும் இல்லை, எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. தோல்வி இல்லை எனக்கு, தொய்வும் இல்லை, எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் அசையப்படுவதில்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல சொன்னேன், சமீபத்தில் வந்த இந்த புதிய பாடல்கள் ரொம்ப அருமையான அர்த்தமுள்ள ஒரு பாடல். அது கேட்டதை தந்திட்டீர், ஆசீர்வதித்திட்டீர். கேட்க மறந்தையும் சேர்த்து கொடுத்திட்டீர். இதுவரை காத்தவர் இனிமேலும் காத்திடுவீர் என்ற நிச்சயம் எனக்கு தந்தீர். அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை காத்தவர் இனிமேலும் காத்திடுவீர் என்ற நிச்சயம் எனக்கு தந்தீர் என்று உண்மையா உணர்ந்தவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி நாம் அவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்திரத்தோளும் யெகோவா சகாயிச்சு, இத்திரத்தோளும் தெய்வம் என்னை நடத்தி, ஒன்றுமில்லாய்மையில் நின்னென்னே உயர்த்தி. இத்திரத்தோளும் யெகோவா சகாயிச்சு. பழைய மலையாள பாடல் இணைந்து பாடி நாம் தேவன் இந்த அர்த்தத்தை உணர்த்துகிற பாடல் இணைந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். இத்திரத்தோளம் யெகோவா சகாயிச்சு, இத்திரத்தோளம் தெய்வம் என்று நடத்தி, ஒன்றுமில்லாய்மையில் நின்னே உயர்த்தி.
വാസകായിച്ച് ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി ഇത്രത്തോളം ഏകവാസകായിച്ച് ആഗാരിനെ പോലെ ഞാൻ കരഞ്ഞപ്പോൾ യാക്കോബിനെ പോലെ ഞാൻ അലഞ്ഞപ്പോൾ ആഗാരിനെ പോലെ ഞാൻ കരഞ്ഞപ്പോൾ യാക്കോബിനെ പോലെ ഞാൻ അലഞ്ഞപ്പോൾ മരുഭൂമിയിൽ എനിക്ക് ജീവജലം തന്നനെ ഇത്രത്തോളം ഏകവാസകായിച്ച് മരുഭൂമിയിൽ എനിക്ക് ജീവജലം തന്നനെ ഇത്രത്തോളം ഏകവാസകായിച്ച് ഇത്രത്തോളം ഏകവാസ ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി ഇത്രത്തോളം ഏകവാസകായിച്ച് ഏകനായി നിന്യനായി പരദേശിയായി നാടും വീടും വിട്ട് ഞാൻ അലഞ്ഞപ്പോൾ ഏകനായി നിന്യനായി പരദേശിയായി നാടും വീടും വിട്ട് ഞാൻ അലഞ്ഞപ്പോൾ സ്വന്തം നാട്ടിൽ ചേർത്തുകൊള്ളാം എന്നുറച്ച നാഥനെ ഇത്രത്തോളം ഏകവാസകായിച്ച് സ്വന്തം നാട്ടിൽ ചേർത്തുകൊള്ളാം എന്നുറച്ച നാഥനെ ഇത്രത്തോളം ഏകവാസകായിച്ച് ഇത്രത്തോളം ഏകവാസകായിച്ച് ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി ഇത്രത്തോളം ഏകവാസകായിച്ച് കണ്ണുനീരും ദുഃഖവും നിരാശയും പൂർണ്ണമായി മാറിയും ദിനം വരും കണ്ണുനീരും ദുഃഖവും നിരാശയും പൂർണ്ണമായി മാറിയും ദിനം വരും അന്ന് പാടും ദൂരമധ്യേ ആദ്യം പാടും സുത്തരും ഇത്രത്തോളം അന്ന് പാടും ദൂരമധ്യേ ആദ്യം പാടും സുത്തരും ഇത്രത്തോളം ഏകവാസകായിച്ച് ഇത്രത്തോളം ഏകവാസകായിച്ച് ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി ഇത്രത്തോളം ഏകവാസകായിച്ച് ഇത്രത്തോളം എല്ലാവരും ഇണൈந்து പാടலாம் ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി ഇത്രത്തോളം ഏകവാസകായിച്ച് அல்லேலூயா அல்லேலூயா. வாழ்க்கை பாதையில எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு இருந்து வாசம் பண்ணி உலாவி நம்மை நடத்துகிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு. ஆமென் அல்லேலூயா. நம்முடைய இன்பத்திலும் துன்பத்திலும் வெற்றியிலும் தோல்வியிலும் கண்ணீரிலும் களிப்பிலும் எல்லா சூழ்நிலையில் நம்மோடு இருக்கிற நல்ல ஆண்டவர் இங்கும் இருக்கிறார், அவர் அங்கும் இருப்பார். ஆமென் அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். தேவன் தாமே அவர்களோடு இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். பெரிய பணக்காரர்கள், விளையாட்டு வீரர்கள், அரசியல்வாதிகள் யாருக்கும் இல்லாத ஜீவன் உள்ள நம்பிக்கையை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். கரங்களை தட்டி நாம் அவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே என்று சொல்லி பாடி உணர்ந்து பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் சலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் சலமே தம் ஜன
உந்தன் வாசலுள்ளே எங்கள் வாதங்கள் நீக்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. குன்னோடியாயே சுபரன் முளைக்கல்லாய சீயோனிலே. முன்னோடியாயே சுபரன் முளைக்கல்லாய சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழுதி நிற்கலாம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அவர் ரொம்ப 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 நல்லவர். அவர் வல்லவர். அவர் போதுமானவர். அற்பரும் குப்பைகளும் தூசிகளுமாயிருந்த உங்களையும் என்னையும் பிரபுக்களாய், ராஜாக்களாய், ஆசாரியர்களாய் உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறவர். We have been seated in the heavenly places. ஒன்றுமில்லாய்மையில் இருந்தம்மை உயர்த்தின உம்முடைய அன்பை நினைக்கையிலே எங்கள் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே என்று சொல்லி அவரை துதித்து நன்றி செலுத்தி ஆராதிப்போம். ஒன்றுமில்லாய்மையில்
எங்கும் வியாபித்திருக்கிற திரியேக தேவனே, எங்களையும் ஆட்கொண்டு வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையும் அடைக்கலமும் அரணும் கோட்டையும் ஆதாரமுமாயிருக்கிறவரே, you are our strength and source, O Lord. எங்கள் உம்மிடத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஏற்றுக்கொண்டு நடத்தும் என்று சொல்லுவோம். சத்தாய் நிஷ்களமாய். சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமிய உம்மிலதா சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திருத்துவமே, ஓயத்தாய் நானடியே கடை தேறுவன் என் பாவம் சொல் சுதந்திரம் யாதுமிலே அம்மான் உன்னை எல்லாம் எனக்கா துணை யாருமே, ஓ சத்தாய் நிஷ்கதாயே தாயே தந்தை தவர் ஒரு சம்பத்து சத்தாய் நிஷ்களமாய் இம்மாவிக்குருகி உயிரிந்து புரந்ததற்கோ கையாருந்து கோலோ கடைக்காரும் கையடையா, ஓ சும்மா ரட்சணை செய் சொல் சுதந்திரம் யாதுமிலே அம்மா உன்னை எல்லாம் எனக்கா துணை யாருமே, ஓ சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமிய உம்மிலதா சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திருத்துவமே, ஓ எத்தான் நானடியே கடை தேறுவன் என் பாவம் உன்னை எல்லாம் எனக்கா துணை யாருமே. குயவனுடைய கையிலே கொடுக்கப்பட்ட களிமண்ணை போல இந்த காலை வேளையிலே
எங்களை உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சொந்த இஷ்டம், விருப்பம், ஆசை, ஆர்வம், ஏக்கம், சித்தம் ஒன்றும் வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய விருப்பம், சித்தமும் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நம் அர்ப்பணித்து இந்த ஆராதனையை நிறைவு செய்வோம். குயவனின் கையிலே களிமண்ணை போலவே என்னையும் கையிலே வைத்திட்டேன் நாயகா. என் சொந்த இஷ்டமோ ஏதும் வேண்டாம் நாதா, உன் நோக்கம் என்னிலே பூரணமாகட்டும். என் சொந்த இஷ்டமோ ஏதும் வேண்டாம் நாதா, உன் நோக்கம் என்னிலே பூரணமாகட்டும். என் இயேசுவே நானும் உடையவன், நீர் என் சொந்தம் என்னென்றுமா. ஆவியாத்மா என்னையும் பலியா படைத்திட்டே ஏற்றுக்கொள்வி. ஆவியாத்மா சரீர பலியா படைத்திட்டே ஏற்றுக்கொள்வி. என்னையும் எந்தது உள்ளதாம் யாவையும் நீ சக்கரத்தினில் முத்துமாய் வைத்திட்டே. ஜீவனோ மரணமோ வானநாதன் எனில் வாஞ்சிப்பதேதுவோ சம்பூர்ணமாகட்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அர்ப்பணிக்கலாம். பிராணநாத எல்லாரும் வாஞ்சிப்பதேதுவோ சம்பூர்ணமாகட்டும். என் இயேசுவே நானும் உடையவன், நீர் என் சொந்தம் என்னென்றுமா. ஆவியாத்மா சரீர பலியா படைத்திட்டே ஏற்றுக்கொள்வி. ஆவியாத்மா சரீர பலியா படைத்திட்டே ஏற்றுக்கொள்வி. குயவனுடைய கையிலே கொடுக்கப்பட்ட களிமண்ணை போல எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறப்பா. உம்முடைய சித்தத்தின்படி வணைத்துக் கொள்ளும், உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும், உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும். துதி, கனம், மகிமை, மாட்சிமை, ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஸ்தோத்திரம். ஜோஷுவாவுக்காகவும் லிடியாவுக்காகவும் நம்ம எல்லாரும் இணைந்து ஆண்டோடைய சமூகத்தில் கண்களை மூடி, ஆண்டவரே, திருமணத்தில் பிள்ளைகளை இணைக்கும் பொழுது கர்த்தர் அங்கு மகிமைப்படும்படியாக, அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வெளிப்படும்படியாக உங்களுடைய சமூகத்தில் அவர் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, திருமண வைபவங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி கொடுங்க. தேவைகள் எல்லாவற்றை கர்த்தர் சந்திங்க. ஆண்டவரே, சமாதானமாய் சந்தோஷமாய் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கவும், தேவநாம மகிமைக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேவநாம ஆண்டவரே தேவராஜ்ய வளர்ச்சிக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் வாழவும் கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் கொடுக்கும் ஒவ்வொரு தருணங்களிலே ஆண்டவரே கர்த்தரையே உயர்த்த, தேவனையே மகிமைப்படுத்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா தேவன் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோமே ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், திருமண நாளை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி கொடுங்க. திருமண வைபவத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி கொடுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனை நேரம் என்பது ஒரு மகிமையான நேரம். நம்முடைய ஆவி தேவ ஆவியோடு இணையும் ஒரு நேரமாக இருக்கும். அதுவும் கர்த்தருடைய ஜனங்கள் ஆலயத்தில் கூடி ஒரு மனதோடு தேவனை ஆராதிக்கும் பொழுது, தங்களை தாழ்த்தி தெய்வ சமூகத்தில் தங்கள் பாவ அறிக்கை செய்தவர்களாக தாழ்த்தின பிற்பாடு அவரை ஆவியில் ஆராதிக்கும் பொழுது ஒரு மகிமையான நேரமாக இருக்கும். தெய்வ பிரசன்னம் நம்ம நிறைப்பதாக இருக்கும். அதனால் தான் ஆலயத்துக்கு வருவதை நீங்கள் நிப்பாட்டி விடாதீர்கள். சில சபை கூடி வருவதை விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் இருப்போம் என்று ஆலோசனை சொல்லியிருப்பார். ஏனென்றால் ஆலயத்தில் தேவ ஜனம் கூடும் பொழுது ஒரு விசேஷித்த பிரசன்னத்தினால் தம்முடைய மகிமையினால் ஆலயத்தை நிறைக்கும் நம் தேவன். அவருடைய வஸ்திரத்துவங்கள் நம்மையில் படும் பொழுது நம்முடைய ஆவி ஆத்மாசத்தில் ஒரு விடுதலை உண்டு. ஆமென். அதை என் ஜீவிதத்தில் வந்தாக சொல்கிறேன். இந்த 82ஆம் ஆண்டு சபை ஆரம்பித்த காலத்திலிருந்து ஏதோ சில குறிப்பிட்ட காலங்களினாலே வர முடியாமல் போயிருக்கும், அல்லது விடுமுறை காலங்கள் அல்லது பிரயாணங்களிலே மட்டும் இல்லாமல் கார் ஓட்டு வரைக்கும், ஓட்டி நான் தனியாக வரும் வரைக்கும் அரை மணி நேரம், குறைந்தது 20 நிமிஷம் முன்பாக பழைய விசுவாசிகளுக்கு தெரியும், முன்பாக வந்து ஜெபித்து கொண்டிருந்தது. அவர் ஆலயத்தை நாம் வாஞ்சித்து வரும் பொழுது தேவன் மகிமையான காரியங்களை செய்வல்லவராக இருக்கிறார். ஆமென். அதே ஜீவத்தில் நாம் அபியாசப்படுத்த வேண்டும். ஒன்றுமில்லாமல் இருந்தம்மை உயர்த்தின உன் அன்பை நினைக்கையில், அந்த பாட்டை படிக்கும் பொழுது we have to turn back our life. எந்த நிலைமையிலிருந்து தேவன் நம்மை தூக்கினார், உயர்த்தினார் என்பதை நினைத்து பார்த்தவர்களாக, கண்களிலே கண்ணீர் நினைத்தவர்களாக நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். தேவரீர் என்னை போய் நேசிக்க என்னில் என்ன நன்மையை நீர் கண்டிரையா, ஒன்றுமில்லாத என்னை நீ தெரிந்து கொண்டிரே, நன்றி என்று சொல்ல வேண்டும். மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுபுத்திரனை நினைவுக்கும் அவன் விசாரிக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம் எம்மாத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் துதி பலியைத்தான் தேவன் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்கிறார். அடுத்த பாடல் படித்தோம். நான் முதல்ல அதில் சொன்னது போல் சஷ்டாய் நிஷ்கடமாய் ஒரு சாமியே மும்முரமாய். அது நமக்கு புரியலை. ஏன்னா வேதநாய சாஸ்திரியார் அந்த காலத்து தமிழில் எழுதின ஒரு பாட்டு, எம்மாவிக்குரிய உயிரித்து அழகான ஒரு கவிகள். என் ஆத்மாவை மீட்க நீர் அவதரித்தீர் என் ரட்சகா, அதை நான் எப்படி ஈடு செய்வேன்? என் மீது நீ கண்ணை வைத்து காப்பது போல யாரும் என்னை காப்பதில்லை. ரட்சகா ராஜாதி ராஜாவே, நீர் இல்லாத நான் ஒன்றுமில்லை என் ரட்சகா என்று சொல்லியிருப்பார். மட்டுமல்ல, என் தாய் தந்தை பாத்தியார் நண்பர்களை காட்டிலும் நீரே எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம். என் எதிர்காலமும் நீரே, என் இகழும் மக்கள் மத்தியில் நீரே எனக்கு துணை. ராஜாதி ராஜாவே, நீரல்லாது நான் ஒன்றுமில்லை என்று. ஆம், அவர் இல்லாமல் நான் ஒன்றுமே இல்லை. அடுத்து கடைசியாக ஒரு அழகான பாட்டை படித்தோம். குயவன் கையில் களிமண்ணை போலவே உம் கரத்தில் என்னை வைத்துட்டேன் நாயகா. படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஆனால் when you come to the practical life, when you give our life in his hand, அவர் நம்மை வணைய ஆரம்பிக்கும் பொழுது there will be a pain. லாபமாக தோன்றுகிறதை நஷ்டமாக நாம் விட வேண்டியது இருக்கும், குப்பையாக எண்ண வேண்டியது இருக்கும். யோவான் கடைசியில் யோவான் அங்கு பேதுருவிடம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார்,
என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா. 3 தடவை மறுதளித்ததுக்கு ஈடாக 3 தடவை கேட்கும் பொழுது நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கி என்று சொல்வதும் ஒரு வார்த்தை சொல்வார். நீ இளவயதுடாக இருந்த பொழுது உன் அறையை நீரே கட்டி கொண்டு நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதாகும் பொழுது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துல அவன் கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே. When we surrender to our Lord and His will with our total love on Him, we have should ready to bear all the pain. அதுதான் முக்கியமான ஒரு காரியம். ஆனால் அந்த பெயினில் ஒரு சந்தோஷம் உண்டு, ஒரு மகிழ்ச்சி உண்டு, ஒரு விடுதலை உண்டு. ஆமென். அதுக்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த பாச சொன்னார்கள், தாப்பனாருடைய தினம் என்று நம்முடைய சபையின் வரலாற்றில் பார்க்கும் பொழுது தாப்பனார் தினம் என்று நாம் சபையில் ஆராதனைகள் நடத்தி இருக்கின்றோம். மலர்களெல்லாம் கொடுத்து, காடெல்லாம் கொடுத்து, பழைய விசுவாசிகளுக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் உலகத்தார் போர் அல்லாமல் ஒரு ஆவிக்குரிய தாப்பன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் அதில் போர்வார்கள். கொலோசியர் 3:19 தங்கள் மனைவியை நேசிக்கிறவர்களாக, எபேசியர் 6:4 பிள்ளைகளை கோபப்படுத்தாத தாப்பனாக, நீதிமொழிகள் 1:8 தன் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லும் தாப்பனாக, 1 தெசலோனிக்கேயர் 2:17 தேர்தலையும் எச்சரிப்பையும் கொடுக்கும் தாப்பனாக, 1 சாமுவேல் 3:13 பாவத்தை குறித்தான விழிப்புணர்வை கொடுக்கும் தாப்பனாக, ஆதியாகமம் 34:30 நீதிமொழிகள் 3:12 பிள்ளைகள் செய்யும் தவறுகளை சரி செய்து உணர்த்தும் தாப்பனாக, உபாகமம் 8:5 தொடர்ந்து தவறு செய்யும் பொழுது அன்புடன் தண்டித்து கடிந்து உணர்த்தும் தாப்பனாக, நீதிமொழிகள் 17:25 தன் பிள்ளைகள் கீழ்ப்படியாமை கொடுத்து மனஸ்தாபப்பட்டு கதரும் தாப்பனாக, மத்தேயு 7:9 படி தன் குடும்பத்தை நன்கு கவனித்து போஷிக்கிறவனாக, எபேசியர் 6:4 கிறிஸ்தவ நல் போதனைகளில் வளர்ப்பனாக இருக்கத்தக்கதான தாப்பன். தேவன் அருமையாக கொடுத்திருக்கும் நல்ல தாப்பனாருக்காக மட்டுமல்லாமல் தாப்பனாக ஆக போகிறவர்களுக்காக நாம் கர்த்தருக்கு மகிமைப்படுத்துவோம். தேவன் தாம் உங்களை ஆஸ்வதிப்பாராக. வேதத்தில் நான் முதல் சொன்னது போல மேகம் போன்றத்திலான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டு இருக்க என்று சொன்ன பொழுது அதிலே தவறளித்த தாப்பன்மார்களும் உண்டு. ஈசாக்கு, யாக்கோபு, ஏலியை போன்று அதற்காகத்தான் தேவன் வைத்திருக்கிறார். அப்படி இல்லாமல் செபதேயை போல ஒரு தாக்கத்தை தன்னுடைய பிள்ளைகளின் ஜீவிதத்தில் உண்டாக்கும் தாப்பனாக ஜீவிக்க தேவன் கிருபை செய்வாராக. நாம் ஜெபித்து கரங்களிலே கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஜீவத்தாப்பனே, இந்த அருமையான ஆசைக்கப்பட்ட மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றியப்பா. கர்த்தருடைய ஜனங்களை உரத்தில் கூட்டி சேர்த்து தேவ சமுத்திரங்களை தாழ்த்தி அதே நேரத்தில் அவருடைய ஆத்மா ஆவிசரத்தில் நீ கொடுத்த விடுதலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆறுதலை கர்த்தர் நாம மைப்பட்ட கிருபைக்காக நன்றி. இந்த பிரசனத்துக்காக நன்றி செலுத்துகிறப்பா. மானானது நீரோடு வாஞ்சித்து கதறு போல என் ஆத்மா வாஞ்சித்து கதர்ந்து வந்த ஒவ்வொரு ஆத்மாவையும் இந்த நாளிலே போஷித்து அனுப்ப போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. எடுக்கப்பட்ட காணிக்கைக்காக நன்றி. பிள்ளைகள் எந்த நிலைமையிலிருந்து கொடுத்துருக்கா என்று அறிந்திருக்கீங்க. கொடுக்க முடியவில்லை என்று ஏங்கி இருக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற நாளிலே அப்படி கையின் பிராஸ்து ஆசிக்க போகிற கிருபைக்காக நன்றி. எந்த நோக்கத்தோடு கொடுத்துருக்காங்க அந்த நோக்கம் சபையில் நிறைவேற தேவ அனுக்கிரகம் விளங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அப்பா கர்த்தருடைய வார்த்தை போந்து கொண்டு தாசனை திருத்துக்கு மறைத்து கொண்டு ஏற்ற வார்த்தை கொடுத்து நிலைத்து போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. பிள்ளைகளை வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். தாப்பனாருக்காக ஜெபித்திருக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டபடி அவர் ஜீவிக்க கிருபை செய்யுங்க ஐயா. ஒரு புத்திர பாக்கியத்துக்காக எங்கள் பிள்ளைகளுக்காக வருகிறோம். கர்த்தர் ஏற்ற நாளிலே அவருடைய கண்ணீரை துடைத்து நல்ல புத்திர பாக்கியத்தை கொடுக்க போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எப்பத்தான் என்று சொன்னீரே திறக்கப்படுவாயாக என்று கற்பங்கள் திறக்கப்பட போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறோம். உங்களுடைய கிருபைக்கு மூடிக்கொள்ளுங்க. பேச இருக்கும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுக்கும் தாசனை திருத்துக்கும் அறித்து கொண்டும் ஏற்ற வார்த்தை குறித்து நினைத்து போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம். எல்லா கர்த்தரை இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. மாஸ்டர் தேண்ட வார்த்தையை பார்த்து கொள்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. Fathers are always special, இல்லை? ஸ்தோத்திரம். Just like mothers, fathers are always special. They are very close to our heart.
நமக்கு ஆண்டவர் நல்ல தகப்பனாக இருந்து நம்மை வழி நடத்துகிற தெய்வம், தகப்பனை போல நம்மை சுமக்கிற தெய்வம். ஆமென். ஸ்தோத்திரம். தகப்பனுடைய அன்பு பிரிந்து இருக்கும் பொழுது தான் தெரியும். இளையகுமாரனுடைய கதை அதில் தான் பார்க்குறோம்ல, தூரத்தில் இருக்கும் பொழுது தான் தகப்பனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று சொல்லி கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆனால் அந்த இருதயத்திற்கு நெருக்கமாக வரும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. ஆமென். குயவன் கையிலே ஸ்தோத்திரம் களிமண்ணாக தேவ சித்தத்தை செய்ய எனக்கு கர்த்தர் வாய்ப்பை கொடுத்தார் என்று சொல்லி 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தின் 7வது வசனத்தில் பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி அவன் ஒரு அறிவுரையாக சபைகளுக்கு அதை எழுதுகிறான். எழுதும் பொழுது நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லி ஸ்தோத்திரம் தான் கடந்து வந்த பாதையில போராட்டங்கள் காணப்பட்டது, ஆனால் அதை நன்மையாக முடித்தேன் என்று சொல்லக்கூடிய நிலையை அவர் அங்கு வலியுறுத்தி காட்டுகிறதை பார்க்கிறோம். நமக்கும் போராட்டங்கள் உண்டு, ஆனால் அது நன்மையாக காணப்பட வேண்டும். ஆகவே அதை ஸ்தோத்திரம் தகப்பனை போல தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தின் 12வது வசனத்தில் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தின் 12வது வசனத்தில் விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்று சொல்லி தீமோத்தேயுவுக்கு அதை வலியுறுத்தி காண்பிக்கிறார். போராட்டம் உண்டு நமக்கு, அதை நன்மையாக நாம் போராடி முடிக்க வேண்டும். நம்முடைய அழைப்பு ஸ்தோத்திரம் நாம் போராடுவதற்காக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாழ்க்கை என்பது போராட்டமே என்று சொல்லி ஃபாதர் பிரக்மான்ஸ் அழகாய் அந்த பாட்டு பாடி எழுதி வைத்திருக்கிறார்ல. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லது ஒரு போராட்டமே, ஆவி தரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு. நமக்கு போராட்டம் உண்டு, ஆனால் முடிவு வெற்றி என்பதை மறந்துவிடக்கூடாது. அநேக நேரங்களில் நம்முடைய போராட்டம் நம்ம பயத்திற்கு எதிராய் காணப்படுகிறது, கவலைகளுக்கு எதிராய் காணப்படுகிறது. சில நேரங்களில் சில ஏமாற்றத்தை சந்திக்கும் பொழுது, சில மனவேதனைகளை சந்திக்கும் பொழுது அதற்கு எதிரான போராட்டமாய் காணப்படுகிறது. சில சோதனைகளுக்கு எதிரான போராட்டமாய் காணப்படுகிறது. ஏன்? சில பொருளாதார அழுத்தத்தினால் ஏற்படும் போராட்டங்களுக்கு எதிராக காணப்படுகிறது நம்முடைய போராட்டம். சரீர பலவீனங்களுக்கு எதிராக அநேக நேரங்களில் நாம் போராடுகிறோம். உடைந்த உறவுகளால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு எதிராக அநேக நேரங்களிலே போராடுகிறோம். இதெல்லாம் ஒரு பக்கத்தில் காணப்பட்டாலும் நமக்கு ஆவிக்குரிய நிலையிலும் போராட்டங்கள் உண்டு. ஆகவே யோவான் 16வது அதிகாரத்தின் 33வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, போராட்டங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு ஸ்தோத்திரம் நம்மை உற்சாகப்படுத்தி வலியுறுத்துகிறார். வேதம் நமக்கு போராட்டம் இல்லாத வாழ்க்கையை சுட்டி காண்பிக்கவில்லை, மாறாக இந்த போராட்டங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் துணை, தேவன் நம்மோடு இருக்கும் அவருடைய துணை உறுதி என்பதை நமக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது. ஆமென். அநேகர் சொந்த ஞானத்தினாலும் பலனினாலும் தங்களுடைய உணர்ச்சிகளினாலும் ஸ்தோத்திரம் போராட பிரயாசப்படுகிறார்கள், முடிவிலே சோர்ந்து போகிறார்கள். மார்த்தாளுடைய வாழ்க்கையில் அதை தான் பார்க்கிறோம். லூக்கா 10வது அதிகாரத்தின் 38 42வது வசனம் வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். You are worried as well as you are troubled. நீ கலங்கி நீ கவலைப்படுகிறாய். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. ஏன் கலக்கம்? எல்லாவற்றையும் நானே செய்ய வேண்டும். ஏன் கலக்கம்? ஏன் கவலை? எல்லாவற்றையும் என் கரங்களால் ஸ்தோத்திரம் நான் சுமந்து என்னுடைய கண்ட்ரோல்ல நான் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு மார்த்தாள் ஏறெடுத்த போராட்டத்தை ஆண்டவர் சுட்டி காண்பித்து சொல்லுகிறார், நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய், நான் சுமக்க வேண்டிய பாரத்தை நீ சுமந்து நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைக்கும் பொழுது அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடினால் அவர் நம்முடைய கவலைகளை சுமந்து நம்மை லகுவாய் வாழ உதவி செய்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். நம்மை சுற்றி காணப்படுகிற போராட்டங்கள் சூழ்நிலையின் காரணமாக எதிர்ப்புகளின் மத்தியில
நம் உள் காணப்படுகிற போராட்டம் பயம், கவலை, பெருமை, சந்தேகத்தின் நிமித்தமாக வரக்கூடிய போராட்டம் நமக்கு ஸ்தோத்திரம் மேலாக வான மண்டலங்களில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய மண்டலங்களில் காணப்படக்கூடிய ஆவிக்குரிய போராட்டங்களும் நமக்கு உண்டு. ஆனால் இது எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் மிக முக்கியமாக ஸ்தோத்திரம் தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போராட்டமே மிக முக்கியமான ஒன்று. கர்த்தருக்கு வேண்டதாக we always struggle to surrender ourselves to God. தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு நாம் போராடுகிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே ஸ்தோத்திரமாகவே இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு, நீங்கள் அமர்ந்திருந்து போராடுவதை நிறுத்திவிட்டு ஒப்பு கொடுப்பதை தொடங்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. Be still, being still. Amen. Stop fighting and start surrendering. நாம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நமக்காக யுத்தத்தை நடப்பிக்கிறார். ஆமென். கர்த்தர் தம்முடைய வல்லமையை நமக்குள் விளங்க செய்கிறார். அவருடைய சமாதானத்தினால் நம்மை நிறைக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஆகவே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நாங்கள் போராடுவதை நிறுத்தி உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஒப்பு கொடுக்கும் அனுபவத்தின் வழியாய் எங்களை நடத்தி செல்லும் என்று சொல்லி நம்மை ஆண்டு சமூகத்தில் அர்ப்பணிப்போம். இன்றைக்கு காலையில் நாம் தியானிக்க இருக்கும் வேத பகுதி சங்கீதம் 46 அதிகாரத்தின் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போமாக. Psalms chapter 46 verses 10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அவர் தேவன் என்று அறிந்து கொள்வதற்கு நாம் அமர்ந்திருக்க வேண்டும். நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் தேவன் என்று நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு நாம் அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, 3 நிலைகளிலே நாம் நம்மை ஒப்பு கொடுக்க தேவன் இந்த காலை நேரத்தில் நமக்கு நினைப்பூட்ட இருக்கிறார். முதலாவது ஸ்தோத்திரம், we need to surrender to God's timing. தேவனுடைய நேரத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. முதலாவது நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டிய பகுதி கர்த்தர் கிரியை செய்யும் நேரத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க. எடுத்து வாசிப்போமாக. பிரசங்கி 3வது அதிகாரத்தின் 1வது வசனம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Ecclesiastes chapter 3 verses 1 and 11. பிரசங்கி 3வது அதிகாரத்தின் 1-11 வசனங்கள். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சமயமும் உண்டு. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஆண்டவர் அதினதின் காலங்களிலே நேர்த்தியாய் அதை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் அதை நேர்த்தியாய் செய்கிறார். ஆண்டவர் அதை செய்கிறார். அவர் செய்யும் பொழுது அவருடைய நேரத்தில் செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். குறித்த காலம் வந்த பொழுது ஒழுங்கற்ற நிலையில காணப்பட்ட இந்த உலகத்தை கர்த்தர் ஒழுங்குபடுத்தினார். ஆதியாகமத்தின் 1வது அதிகாரத்தில் அதை நாம் வாசிக்கிறோம். அநேக நேரத்தில் நாம் இயற்கையாகவே நமக்கு உடனடியாக பதில் கிடைத்துவிட வேண்டும், உடனடியாக நமக்கு காரியம் வாய்க்க வேண்டும், உடனடியாக தீர்வு தேவை என்று சொல்லக்கூடிய நிலையில் நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது. ஆண்டவர் ஸ்தோத்திரம் கிரியை செய்யும் நேரத்திற்கு நாம் இணங்க நம்ம விட்டு கொடுக்க ஸ்தோத்திரம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவராகிய தேவன் கிரியை செய்கிறார் என்பதை விசுவாசிப்பது மாத்திரம் விசுவாசம் அல்ல பிரியமானவர்களே. அவர் தம்முடைய நேரத்தில், தாம் குறித்திருக்கும் நேரத்தில் கிரியை செய்வார் என்பதை விசுவாசிப்பதும் விசுவாசமாய் காணப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பயம் நம்மளை எப்பவுமே அவசரப்படுத்தும். பயம் நம்மை எப்போதுமே அவசரப்படுத்துகிறது. விசுவாசம் நம்மை காத்திருக்க செய்கிறது. பயம் நமக்குள்ள ஸ்தோத்திரம், what if nothing happens, எதுவும் நடக்கவில்லை என்றால் என்ன என்று சொல்லி நம்மை எப்பொழுதுமே அவசரத்துக்குள்ளாக வைக்கிறது.
What if I miss opportunities? வாய்ப்புகளை நான் இழந்து போனால் என்ன செய்வது என்கிற பய உணர்வை நமக்குள் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. What if God forgets me? என் தேவன் என்னை மறந்து விட்டால் நான் என்ன செய்வது என்கிற கேள்விகளை நமக்குள்ளாக பயம் கொடுத்து நம்மை அவசரத்திற்கு நேராய் நடத்துகிறது. ஆனால் பிரியமானவர்களே, விசுவாசம் அதற்கு நேர் எதிர்மறையாக நம்மை காத்திருக்க செய்கிறது. சங்கீதம் 27வது அதிகாரத்தின் 14வது வசனத்துல, சங்கீதம் 27வது அதிகாரத்தின் 14வது வசனத்துல, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருந்தோம் என்று சொன்னால் நமக்குள் காணப்படும் இந்த பயத்தின் கேள்விகள் எல்லாம் கர்த்தர் ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி நம்மை நிலைநிற்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை திடமனதோடு நிலை நிற்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நாம் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கே காத்திருக்க வேண்டும். ஆமென். காத்திருப்பது என்பது பலவீனத்தின் அடையாளம் அல்ல, மாறாக அது ஆவிக்குரிய போராட்டமாய் காணப்படுகிறது. Waiting is not a weakness, rather it is a spiritual warfare. நாம் காத்திருக்கும் பொழுது பிசாசானவன், எதிரியானவன், சத்துருவானவன் நமக்குள்ளாக மனசோர்வு என்கிற விதையை விதைக்கிறான். ஆங்ஸைட்டி, கவலை என்கிற விதையை விதைக்கிறான். மற்றவர்களை பார்த்து பாரு, நம்ம இவங்களும் உன்ன மாதிரி தானே வாழ்க்கை ஆரம்பிச்சாங்க, ஆனா இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க பாருன்னு கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு மனநிலையை, ஸ்தோத்திரம், பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை எல்லாம் பிசாசானவன், சத்துருவானவன் விதைப்பான். இதையெல்லாம் அவன் விதைப்பதற்கு அதற்கு பின்பதாக காணப்படும் தந்திரமான நோக்கம் என்ன? நாம் தேவன் பேசுவதற்கு, தேவன் செயல்படுவதற்கு முன்பதாகவே நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நம்மை உந்தி தள்ளுவதற்கு. பிரியமானவர்களே, தேவன் மூடி இருக்கும் கதவுகளை நாம் ஸ்தோத்திரம் நம்முடைய பலத்தினால் திறக்க முயற்சி செய்வதற்கு, தேவன் நிர்ணயித்திருக்கும் காலத்திற்கு முன்பதாகவே ஸ்தோத்திரம் நாம் ஸ்தோத்திரம் செயல்படுவதற்கு பிசாசானவன், சத்துருவானவன் இப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் விதைகளை நம்முடைய வாழ்க்கையில விதைப்பான். ஆனால் பிரியமானவர்களே, ஏசாயா 40வது அதிகாரத்தின் 31வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, அல்லேலூயா, கர்த்தருக்கு காத்திருந்தோம் என்று சொன்னால் தான் நமக்கு புது பலன். ஏனென்று சொன்னால் நமக்கு ஸ்தோத்திரம் இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் ஆமென், பிசாசானவன், சத்துருவானவன் நம்மை திசை திருப்ப நினைக்கும், தேவனுடைய சமயத்திற்கு காத்திருக்க கூடாதபடிக்கு திசை திருப்ப நினைக்கும். இந்த போராட்டத்தில் நமக்கு ஜெயம் வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. காத்திருப்பது விசுவாசத்தின் வெளிப்பாடாய் காணப்படுகிறது. When we wait, it is an expression of our faith. நாம் காத்திருக்கும் பொழுது தேவனையே நம்புகிறவர்களாய் காணப்படுகிறோம், அவரையே எதிர்பார்த்து நடக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆமென். கர்த்தர் முன்பதாக, அவருக்கு முன்பதாக உண்மையாய் நிலை நிற்க தேவன் நமக்கு கிருபை தருகிறார். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எங்கள் அறிவோடு அல்ல அப்பா, ஆண்டவரே உம்முடைய ஞானத்தில், ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை நாங்கள் நம்பி உம்முடைய நேரத்திற்கு நாங்கள் காத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. சங்கீதக்காரன் 130வது அதிகாரத்தின் 5வது வசனத்தில் சொல்லுகிறது போல, சங்கீதக்காரன் 130வது அதிகாரத்தின் 5வது வசனத்தில், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன். ஆகவே எனக்குள் விசுவாசம் பெருகத்தக்கதாக நான் காத்திருக்கும் சமயத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் அவர் வார்த்தையினுள் பெருகி ஆமென் ஸ்தோத்திரம் அவருக்குள் விசுவாசம் அடைய என்னை நம்பிக்கையின் வழியாய் நடத்துகிறது. ஆமென். அல்லேலூயா. தேவன் காலங்களின் ஆண்டவராய் காணப்படுகிறார். God is the Lord of times. தேவன் காலங்களின் ஆண்டவராய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, தானியேலுக்கு எழுதின புத்தகத்தில் 2வது அதிகாரத்தின் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Daniel chapter 2 verses 21. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர்.
தானியேல் இந்த வார்த்தைகளை சொல்லுவதற்கு காரணம், அவன் ஆண்டவரை அறிந்திருந்தான். ஆண்டவர் பரம அதிகாரம் உடையவர். He is a sovereign God. அவர் பரம அதிகாரமுடைய தேவனாய் காணப்படுகிறார். வரலாற்றுகளின் மேல் அவர் அதிகாரமுடையவராய் காணப்படுகிறார். தேசங்களின் மேல் அதிகாரமுடையவராய் காணப்படுகிறார். ராஜாக்கள் மீதும் ஆட்சியாளர்கள் மீதும் அதிகாரமுடையவராய் காணப்படுகிறார். தனிப்பட்ட மனித வாழ்க்கையின் மீதும் கர்த்தருக்கு சகல பூரண அதிகாரம் இருக்கிறது, பரம அதிகாரம் இருக்கிறது. ஏன்? நம்முடைய எதிர்காலத்தின் மீதும் அதிகாரமுடைய தேவனாய் இருக்கிறார் என்பதை தானியேல் புரிந்தபடினால்தான் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். எப்படி அதை செய்கிறார்? தம்முடைய இஷ்டத்திற்கு ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிற தேவன் அவரே. ஆமென். Because he is the Lord who controls times. ஆண்டவர் ஸ்தோத்திரம் காலங்களை தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் தேவன். ஆமென். இதை தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் இந்த காலவேளையில் நமக்கு உதவி செய்வாராக. தானியேல் 1வது அதிகாரத்தின் 2வது அதிகாரத்தையும் நாம் வாசிக்கும் பொழுது எப்படி தானியேல் தேவனுடைய நேரத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். தேவன் தம்முடைய நேரத்தில் கிரியை செய்யும் பொழுது கிரியை செய்து தம்முடைய கிரியையின் வெளிப்பாட்டாக அவர் நிர்ணயித்திருக்கும் காரியத்தை தானியேலுடைய வாழ்க்கையில நடப்பித்தார் என்பதை பார்க்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. தானியேலும் அவருடைய நண்பர்களும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டவர்களாய் கடந்து வந்தார்கள். சிறைப்பட்ட அவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் காணப்பட்டது. மனுஷர் கண்களில தயவை ஆண்டவர் பெருக பண்ணினார். ஞானத்தில் அவர்கள் தேறினவர்களாக அறிவுள்ளவர்களாக காணப்பட்டார்கள். 10 மடங்கு ஞானவான்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். இது எல்லாவற்றுக்கு பின்பதாகவும் கர்த்தருடைய கரம் அவர்களை வழி நடத்தினது. அவர்களை கர்த்தர் வரங்களினால் மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார். ஸ்தோத்திரம். வெளிப்பாடுகளை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஆமென். கர்த்தர் அவர்களுக்கு திறமைகளையும் கர்த்தர் அவர்களுக்கு அழைப்பையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். இது எல்லாம் 1வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் தானியேலுடைய வாழ்க்கையில. இது எல்லாம் காணப்பட்டாலும் தேவன் நியமித்திருக்கும் குறித்த நேரம் வரவில்லை. எதற்கு குறித்த நேரம்? 2வது அதிகாரத்தின் 48வது வசனத்தில் தேவன் ஸ்தோத்திரம் சகல ஞானிகளை பார்க்கிலும் தானியேலை உயரமான அதிகாரத்தில் வைக்கும் அந்த நேரம் இன்னும் வரவில்லை. அந்த தேவன் நியமித்திருக்கும் அந்த நேரம் வருவதற்கு முன்பதாக தானியேலும் ஸ்தோத்திரம் தன்னை உயர்த்துவதற்கு முயற்சி செய்யவில்லை. தேவனுடைய நேரத்திற்கு தானியேல் காத்திருந்தான். பிரியமானவர்களே, ஏசாயா 46வது அதிகாரத்தின் 10வது வசனத்தில் ஐசாயா chapter 46 verses 10 அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். அவர் என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன். ஆண்டவர் முடிவுகளை ஸ்தோத்திரம் என்ன விளைவு வர வேண்டுமோ அதை ஆரம்பத்திலேயே நிர்ணயிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நம்மை போல அடுத்தது என்ன நடக்கும்ன்றதை வச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் என்ன செய்யலாம் அடுத்ததுன்றதை யோசிக்கக்கூடிய ஆண்டவர் அல்ல. பிரியமானவர்களே, அவர் முடிவை நிர்ணயித்து விட்டுதான் ஆரம்பத்தையே எழுதுகிறார். ஆரம்ப கதையவே கர்த்தர் எழுதுகிறார். முடிவுரையை எழுதிவிட்டுதான் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தை அவர் துவக்குகிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஆகவே 1 பேதுரு 5வது அதிகாரத்தின் 6வது வசனத்தில் வாசிக்கிறது போல 1 Peter 5 verses 6 வாசிக்கிறது போல ஏற்ற சமயத்தில் கர்த்தர் ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளாக நாம் அடங்கி இருக்க வேண்டும். தேவன் குறித்திருக்கும் அந்த ஏற்ற காலம் வருவதற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஸ்தோத்திரம் அவருடைய கரத்துக்குள்ளாக அடங்கி இருக்க தேவன் கிருபை தருவாராக. அடங்கி இருந்த தானியேலுடைய வாழ்க்கையில 2வது அதிகாரம் வரும் பொழுது ஆண்டவருடைய கிரியைகள் வெளிப்பட்டது. தேவன் நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு கலக்கமுள்ள ஒரு கனவை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த ஸ்தோத்திரம் சொப்பனத்தை கர்த்தர் கொடுத்தது நிமித்தமாக அவனுக்குள்ளாக கலக்கம் காணப்பட்டது. சகல ஞானிகளையும் கூப்பிட்டு சொல்லுகிறான், எனக்கு சொப்பனத்தையும் சொல்ல வேண்டும், அதன் அர்த்தத்தையும் விளக்க வேண்டும். ஒருவருக்கும் அது புலன்படவில்லை. காரணம், தேவன் அதை மறைத்து வைத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா.
மறைத்து வைத்திருந்தது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், அதன் விளைவாக ஒரு நெருக்கடியும் கர்த்தர் அனுமதிக்கிறார். என்ன நெருக்கடி? ராஜா கோபமடைந்து எல்லா ஞானிகளையும் அங்கு கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறார். இந்த மரண கட்டளைக்குள்ளாக தானியேலும் அவருடைய நண்பர்களும் சேர்க்கப்படுகிறார்கள். காரணம், அவர்களும் இந்த ஞானிகள் என்கிற பட்டியலில் ஒரு நபர்களாய் காணப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, இதெல்லாம் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் குறித்திருக்கும் நேரம் வரும் பொழுது, ஆமென் ஸ்தோத்திரம், அவர் ஒவ்வொன்றாக அவருடைய ஸ்தோத்திரம் கிரியைகளை நடப்பிப்பதற்கு அவர் கிரியை செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஆமென். ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். ஆமென். அதன் பதிலை மறைத்து வைக்கிறார். அங்கு தேவன் ஒரு நெருக்கடியை அனுமதிக்கிறார். நெருக்கடியில ஒரு தயவையும் கர்த்தர் அருளுகிறார். என்ன தயவு? தானியேலுக்கு ராஜாவின் கையிலும் ராஜாவின் கட்டளையை கொண்டு வருகிறவனுடைய கையிலும் தயவு கிடைக்கிறது. ஆமென். தானியேல் அவன் நண்பர்களும் ஜெபிக்கிறார்கள். ஜெபத்தின் விளைவாக ஆண்டவர் சொப்பனத்தையும் விளக்குகிறார், சொப்பனத்தின் அர்த்தத்தையும் விளக்குகிறார். ஆமென். அல்லேலூயா. ரகசியத்தை தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி அதை ராஜாவுக்கு முன்பதாக அவனை நிறுத்தி, ஆமென் ஸ்தோத்திரம், அங்கிருந்த எல்லா ஞானிகளை காட்டிலும் கர்த்தர் திட்டமிட்டிருந்த அந்த உயரமான ஸ்தலத்துல தானியேலை அமர்த்த செய்கிறார். ஆமென். தானியேல் 2வது அதிகாரத்தில் 48வது வசனத்துல அதை வாசிக்கிறோம். இதெல்லாம் தானியேலுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிர்ணயித்திருக்கும் காலத்துல, கர்த்தர் குறித்திருக்கும் நேரத்துல நடப்பதற்கு தானியேல் அதற்கு விட்டு கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே வாய்ப்புகளை தானியேல் உருவாக்கவில்லை, கதவுகளை தானியேல் திறக்கவில்லை. மாறாக தேவனுடைய நேரத்திற்கு அவர் குறித்திருக்கும் நேரத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவனாய் காணப்பட்டான். ஏனென்று சொன்னால், கர்த்தர் அவருக்கு தெரியும் எப்பொழுது செயல்பட வேண்டும் என்று சொல்லி, எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். யாரை பயன்படுத்த வேண்டும் என்பதும் ஆண்டவருக்கு தெரியும். பிரியமானவர்களே, யாரை பயன்படுத்தினால் தாம் கொடுத்திருக்கும் வாக்குத்தத்தம் நிறைவேற முடியும் என்பதும் ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே பிரியமானவர்களே, தேவன் நிர்ணயித்திருக்கும் நேரத்திற்கு முன்பதாக நாம் ஓடவோ, ஸ்தோத்திரம், தாமதமாகிறது என்று சொல்லி மனம் தளரவோ கூடாதபடிக்கு ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே, நாங்கள் தானியேலை போல உம்முடைய நேரத்திற்கு காத்திருக்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா, உம்முடைய நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட, ஆண்டவரே உம்முடைய நேரத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்பட என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, பிரசங்கில வாசித்தது போல அவர் சகலத்தையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஆமென். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலுக்கென்று கர்த்தர் ஒரு காலத்தை நிர்ணயித்து, அதில் மாற்றத்தை கொடுத்து கிரியை செய்து அவனை உயர்த்த தேவனால் கூடும் என்று சொன்னால், சங்கீதக்காரன் 31வது சங்கீதத்தின் 17வது வசனத்துல சொல்லுகிறது போல, சங்கீதக்காரன் சங்கீதம் 31வது அதிகாரத்தின் 15வது வசனத்துல, என் காலங்களும் அது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். ஆண்டவரே, எங்கள் காலமும் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். எங்கள் காலமும் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் அதை விரும்புகிற வண்ணமாக வணையும்படியாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஒரு சின்ன ஜெபத்தை எடுப்போம். ஆண்டவரே, நீங்க நிர்ணயித்திருக்கும் காலத்திற்கு நேரத்திற்கு முந்தி நாங்கள் செயல்படாதபடிக்கு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதற்கு முந்தி நாங்கள் ஆண்டவரே கிரியை செய்யப்படாதபடிக்கு, ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய காலத்திற்கு உம்முடைய நேரத்திற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் காலம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். போராடுவதை நிறுத்திவிட்டு ஒப்பு கொடுக்க தொடங்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஸ்டாப் ஃபைட்டிங் அண்ட் ஸ்டார்ட் சரண்டரிங். முதலாவது தேவனுடைய நேரத்திற்கு ஒப்பு கொடுக்க, ஆமென், தேவன் கிரியை செய்யும் அவருடைய நேரத்திற்கு ஒப்பு கொடுக்க நமக்கு தேவன் உதவி செய்வாராக. இரண்டாவது, தேவனுடைய செயல்முறைகளுக்கு ஒப்பு கொடுக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. சரண்டரிங் டு காட்ஸ் process or God's work. ஆண்டவர் கிரியை செய்யும் அவருடைய செயல்முறைகளுக்கு, கிரியைகளுக்கு ஒப்பு கொடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஆண்டவர் கிரியை செய்யும் அவருடைய செயல்முறைகள் எல்லாம் நம்முடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டதாய் காணப்படுகிறது. அநேக நேரத்தில் தேவன் கிரியை செய்யும் அவருடைய கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது தேவன் எதற்காக இதை செய்கிறார், இதில் இருந்து என்ன விளைவு வரக்கூடும், இதில் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறார், இதையெல்லாம் நம்மால் அந்த நேரத்தில் புரிந்து கொள்ள முடியாது. அந்த நேரத்தில் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாது. காரணம், அது எல்லாம் நம்முடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டதாய் காணப்படுகிறது. அந்த நேரத்தில் நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவரே, செயல்படுகிறவர் நீர், ஆண்டவரே கிரியை செய்கிறவர் நீர், அந்த கிரியைகளுக்கு எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி அவருடைய கிரியைகளுக்கு செயல்களுக்கு நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க தேவன் உதவி செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தின் 25, 27, ரோமர் 11 அதிகாரத்தின் 33. 1 Corinthians chapter 1 verses 25 and 27, Romans chapter 11 verses 33. இந்த வசனங்களை நான் வாசிக்க கேட்போமாக. இந்தப்படி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது, தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். ஆண்டவருடைய வழிகள் இன்னும் ஆராயப்படாதவைகளாய் காணப்படுகிறது. அவருடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் ஸ்தோத்திரம் எவ்வளவா இருக்கிறது என்று ஒருவரும் இதுவரைக்கும் அறிந்ததில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் நடத்துகிற வழி நடத்துகிற விதமே ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு வேண்டதாக அவர் சாதாரண வழிகளில் நம்மை நடத்துவதில்லை, வழக்கத்திற்கு மாறான நிலைகளிலே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். நல்ல கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஞானிகளை வெட்கப்படுத்த நாம் ஞானிகளை தான் தேர்ந்தெடுப்போம். ஆனால் தேவன் மாறாக இந்த உலகத்தின் பைத்தியங்களை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். இந்த உலகத்தின் கண்களுக்கு முன்பதாக பைத்தியம் என்று சொல்லக்கூடிய நிலையில காணப்படும் மனிதர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து ஸ்தோத்திரம் ஞானிகளை கர்த்தர் வெட்கப்படுத்துகிறார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படியாக தேவன் தெரிந்தெடுக்கும் வழி முறை ஸ்தோத்திரம் எதுவென்றால், இந்த உலகத்திற்கு முன்பதாக எவர்களெல்லாம் பலவீனமானவர்கள் என்று சொல்லி கருதப்படுகிறார்களோ, பலன் இல்லாதவர்கள் என்று சொல்லி கருதப்படுகிறார்களோ, கர்த்தர் அவர்களை தெரிந்தெடுத்து பலமுள்ளவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்துகிறார். ஆமென், ஆமென். காரணம் என்ன? தேவனுடைய பைத்தியம் ஸ்தோத்திரம் மனுஷ ஞானத்திலும் அதிகமாய் காணப்படுகிறது. ஆமென். தேவனுடைய பலவீனம் என்று சொல்லக்கூடிய, தேவனுடைய பலவீனம் என்று கருதக்கூடியது ஆமென் ஸ்தோத்திரம் மனித பலத்திலும் அதிகமாய் காணப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஏன் ஸ்தோத்திரம் பைத்தியங்களை தெரிந்தெடுக்கிறார், ஏன் பலவீனம் உள்ளவர்களை தெரிந்தெடுக்கிறார் என்பதை எல்லாம் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் அதற்கு பின்பதாக கிரியை செய்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அவருடைய ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வாறாய் இருக்கிறது என்பதை ஒருவரும் அறிந்ததில்லை. அவருடைய வழிகளை ஒருவரும் ஆராய்ந்து முடியாததாய் காணப்படுகிறது. 400 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்தில் வைக்கிறார். அடிமைத்தனம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்டாலும் எகிப்தியர்களுக்கு அது வாய்ப்பாய் காணப்படுகிறது. எகிப்தியர்கள் மெய்யான தேவனை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் 400 வருடங்கள் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 40 வருடங்கள் ஆண்டவர் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி சொல்லும் பொழுது ஒவ்வொன்றுமே கர்த்தர் கொடுத்த வாய்ப்பு. ஆமென். அடிமைத்தனத்தின் சிந்தனைகளிலிருந்து, அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து இந்த ஜனங்கள் வெளியே வர வேண்டும், சுதந்திரத்திற்கு நேராக நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கொடுக்கும் வாய்ப்பாய் காணப்படுகிறது. எப்படி யோனாவை கொண்டு ஆண்டவர் நினிவேயை ரட்சிக்க முயற்சி செய்தாரோ அதே போலவே பிரியமானவர்களே, ஏன் ஆண்டவர் இதை செய்கிறார், எதற்காக செய்கிறார் என்பதையெல்லாம் நாம் ஆராய ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நமக்கு அது விளங்காது, நம்முடைய சிந்தனைகளுக்கு அது அடங்காது. கத்திரிக்கொண்டதாக நாம் செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை நாங்கள் அதிகமாய் நம்புகிறோம், உம்முடைய ஞானத்தை நாங்கள் அதிகமாய் நம்புகிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய ஞானத்துக்கு நம்மை அர்ப்பணிக்க தேவன் உதவி செய்வாராக.
ஒருவேளை அவருடைய கட்டளைகள் வழக்கத்திற்கு மாறாக தோன்றினாலும் அவற்றுக்கு கீழ்ப்படிய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் நம்மிடத்தில் கீழ்ப்படுதலையே எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படுதலையே அதிகமாக அவர் எதிர்பார்க்கிற தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் ஸ்தோத்திரம் நம்முடைய பலத்தில் அல்ல, மாறாக தேவனுக்கு ஒப்பு கொடுப்பதையே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என் மகன் என் மகள் தன்னுடைய பலத்தை கொண்டு கிரியை செய்வதை ஆண்டவர் நம்மிடத்தில் பார்க்கவில்லை. பிரியமானவர்களே, மாறாக அவருக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்து தேவனுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில விளங்க, தேவனுடைய செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில விளங்கத்தக்கதாக நம்மை அர்ப்பணிக்கும் அர்ப்பணிப்பை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த ஒப்பு கொடுத்தலின் வாழ்க்கையை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. வேதத்திலிருந்து ஸ்தோத்திரம் ஆண்டுடைய வழிகளை குறித்து சில உதாரணங்களை பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய செயல்முறைகள் மாறக்கூடும், ஆனால் அவருடைய வல்லமை ஒரு நாளும் மாறாது. நல்ல கவனிங்க, இங்கே எக்ஸோடஸ் யாத்திராகமத்தின் 17வது அதிகாரத்தின் 5 முதல் 6 வசனங்களிலே ஒரு சூழ்நிலை நடைபெறுகிறது. அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் தண்ணீருக்காய் தவிக்கும் பொழுது ஆண்டவர் கண்மலையை அவர்களுக்கு காண்பிக்கிறார். கண்மலையை காண்பித்தவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், இதை அடி என்று சொல்லுகிறார். அடித்த மாத்திரத்தில் அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், அதே தேவன் எண்ணாகமத்தின் 20வது அதிகாரத்தின் 7 முதல் 8 வசனங்களிலே அங்கும் இதே போன்ற ஒரு சூழ்நிலை நடைபெறுகிறது. ஜனங்கள் தவிக்கிறார்கள், தண்ணீருக்கு தவிக்கிறார்கள். அங்கு ஆண்டவர் ஒரு கண்மலையை காண்பிக்கிறார். அந்த கண்மலையை பார்த்து இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பேசுன்னு சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அங்கு அடி என்று சொன்ன தேவன் இங்கு பேசு என்று சொல்லுகிறார். எதற்கு இதை சொல்லுகிறார் என்பது எவராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் சொன்னவர் தேவன். சொன்னதை செய்வது நிமித்தமாக கர்த்தர் மாறாதவராக அவர்கள் தாகத்தை கர்த்தர் தீர்க்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. God's character may never change. God's character never changes. தேவனுடைய குணாதிசயங்கள் ஒரு காலமும் மாறுவதில்லை. மாறாக அவருடைய செயல்முறைகள் நம்முடைய வாழ்க்கையில மாறுகிறதாய் காணப்படுகிறது. நாம் கர்த்தருக்கு முன்னதாக அவர் நம்முடைய பழைய அனுபவங்களின் மேல விசுவாசம் வைத்து கட்டுகிறவர்களாய் அல்ல. பிரியமானவர்களே, தேவன் இப்பொழுது இந்த காலத்தில் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அதன் மீது நம்முடைய விசுவாச வாழ்க்கையை கட்டி எழுப்ப தேவன் கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த காலத்தில் கர்த்தர் இப்படி கிரியை செய்தார், ஆகவே இந்த காலத்திலும் தேவன் இப்படிதான் கிரியை செய்வார் என்பதை ஸ்தோத்திரம் ஆணித்தரமான நம்பி அதே வழியில நடக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறது இல்லை. ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. அடுத்தது பிரியமானவர்களே, தேவன் பெரும்பாலும் எளிமையான முறைகளில் அவர் எளிமையானவைகளை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். யாத்திராகமம் 15வது அதிகாரத்தின் 23 முதல் 27 வசனங்களிலே அங்கு ஜனங்கள் மாராவின் கசந்த நீருக்கு அருகாமையில வந்து நிற்கிறார்கள். மாராவின் தண்ணீர் அங்க குடிப்பதற்கு ஏதும் இல்லாத ஒரு நிலையில் கசப்பாய் காணப்படுகிறது. நாம இருந்தா என்ன நினைப்போம், ஆண்டவரே வேற ஒரு நீரூற்ற காண்பீங்க, இல்ல வேற தண்ணீர் இருக்கிற நீரூற்ற காண்பீங்க, இல்லைன்னா இன்னும் விசுவாசத்தில் என்ன ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எங்களுக்காக ஒரு நீரூற்றை இந்த வனாந்தரத்துல திறந்து கொடுங்கன்னு சொல்லலாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் பாருங்களேன், அவர் கிரியை செய்கிற விதமே வித்தியாசமானது. ஆண்டவர் என்ன பண்றாரு, பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தை காண்பித்து அதை எடுத்து என்ன பண்ணு, இந்த மாறாவில் போடு. மாறாவின் நீர் மதுரமாக மாறி குடிப்பதற்கு ஏதுவாய் அது மாறுகிறது. ஆண்டவர் எதற்காக அங்கு பக்கத்தில் இருக்கும் மரத்தை தூக்கி தண்ணீர்ல போடுன்னு சொன்னார், இதுவரைக்கும் யாருக்கு புரியல. நம்ம விளக்கங்கள் பல வாசிச்சாலும் நமக்கு தெரியல. ஆனால் ஒன்றே ஒன்று, அதற்கு பின்பதாக அது தேவனுடைய செயலாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையின் கசப்பின் அனுபவத்தையும் மதுரமாக்கக்கூடிய தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாய் காணப்படுகிறது. ஆமென், ஆமென். தேவன் அநேக நேரங்களில் நமக்கு விடுதலையை ஸ்தோத்திரம் நாம் எதிர்பார்க்காத நிலைகளில் தேவன் கொடுக்கிறார். ஆமென், கர்த்தர் மனதாக. நல்ல கவனிங்க, இங்கு எண்ணாகமத்தின் 21வது அதிகாரத்தின் 8 முதல் 9 வசனங்களில் இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தின் அருகாமையில் அவர்கள் நடந்து வருகிறார்கள்.
இந்த சமுத்திரத்தின் அருகாமையில் இவர்கள் நடந்து வருகிற இரண்டாவது அனுபவமாய் இது காணப்படுகிறது. இதற்கு முன்பதாக யாத்திராகமம் 11வது அதிகாரத்தின் 11வது வசனத்தில் அவர்கள் அதே போன்ற ஒரு சிவந்த சமுத்திரத்திற்கு அருகாமையில் வரும் பொழுது ஆண்டவரை பார்த்து, மோசேயை பார்த்து, நாங்கள் சாகுவதற்கா எங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்தீர் என்று சொன்னார்கள். அதே போலவே இங்கும் மோசேயை பார்த்து தேவனை பார்த்து அவர்களுக்கு விரோதமாய் இவர்கள் பேசுகிறார்கள். நாங்கள் சாகவா இங்கு கொண்டு வந்தீர், இங்கு அப்பமும் இல்லை, நாங்கள் விருப்பத்தக்க தண்ணீரும் இல்லை என்று சொல்லி இவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லும் பொழுது, மோசேயை நோக்கி பார்த்து சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அங்கு சர்ப்பங்களை, ஸ்தோத்திரம், விஷ சர்ப்பங்களை அங்கு வெளிவர செய்கிறார். எல்லா சர்ப்பங்களும் அங்கு மனிதர்கள் ஜனங்களை ஸ்தோத்திரம் அங்கு கடிக்கிறது. ஒவ்வொருவரும் மரணத்துக்கு ஏதுவாக காணப்படுகிறார்கள். என்ன வனாந்தரத்தில் சாகும்படியாய் கொண்டு வந்தீர் என்று சொன்ன அதே வார்த்தையை கர்த்தர் அங்கு நிகழ்த்துகிறார். பிரியமானவர்களே, பின்புதான் இவர்களுக்கு புரிகிறது தாங்கள் செய்தது தவறு என்று சொல்லி. தாங்கள் செய்த தவறை அவர்கள் புரிந்து கொண்டு தேவனிடத்திலும் மன்றாடி ஜெபிக்கிறார்கள். மோசேயிடத்திலும் மன்றாடி ஜெபிக்கும்படியாக வேண்டுகிறார்கள். நாம இருந்தால் என்ன நினைப்போம், ஆண்டவர் ஒரு நல்ல மருத்துவத்தை காண்பித்து ஒரு நல்ல மருந்து ஆண்டவர் கொடுத்து இந்த விஷத்தை முறிப்பதற்கும் இந்த மரணத்திலிருந்து வெளியே வருவதற்கும் தேவன் உதவி செய்யணும்னு நம்ம நினைப்போம்ல. ஆனால் மாறாக ஆண்டவர் என்ன செய்கிறார், ஸ்தோத்திரம், அங்கு ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி இந்த சர்ப்பத்தை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலை என்று சொல்லி ஆண்டவர் அங்கு ஒரு வழியை உண்டாக்குகிறார். ஆண்டவர் ஏன் வெண்கல சிற்பத்தை உண்டாக்க சொன்னார், எதற்கு அதை நோக்கி விசுவாசத்தோடு பார்த்தால் விடுதலை என்று சொன்னார் என்பதெல்லாம் நமக்கு விளங்கல, நமக்கு புரியல. ஆனால் சொன்னது ஆண்டவர். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஸ்தோத்திரம் நமக்காக உயரத்தில் சிலுவையில் அடைக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது இன்றும் நமக்கு விடுதலை உண்டு என்கிற நிலையை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. அவருடைய ஞானம் மனித அறிவை பார்க்கிலும் உயரமானது. பிரியமானவர்களே, எரிகோவிற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறார்கள். யோசுவா 6வது அதிகாரத்தின் 1 முதல் 20 வசனங்களில் எரிகோவிற்கு வருகிறார்கள். எரிகோவை இப்பொழுது கைப்பற்ற வேண்டும். ஆண்டவர் கைப்பற்றுவதற்கு யுத்த ஆயுதங்களை கொடுக்க வேண்டும், இல்லை யுத்த யுக்தியை தந்திரங்களை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் மனித எதிர்பார்ப்புகள் காணப்படும். ஆனால் மாறாக கர்த்தர் அங்கு ஒரு வழியை உண்டாக்குறார். என்ன செய்கிறார், 6 நாள் சுத்து, 7வது நாள் எரிகோவை 7 தடவை சுத்து, 7வது நாள் 7 தடவை சுற்றினதுக்கு அப்புறம் ஆர்ப்பரிக்க ஆரம்பின்றாரு. எரிகோ அங்கு தானாக ஸ்தோத்திரம் உடைந்து போகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்னதாக நாம நினைக்கிறது போல ஆண்டவர் அவருடைய வழிகள் காணப்படுகிறதில்லை. நாம சிந்திக்கிறது போல அவருடைய கிரியைகள் காணப்படுகிறதில்லை. நாம் எல்லாம் யோசிக்கிறது மனிதனுடைய நிலையிலிருந்து. ஆனால் தேவன் ஸ்தோத்திரம் அதையும் தாண்டி கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும் நிலையிலிருந்து சிந்தித்து செயல்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நமக்கு எதிராய் காணப்படும் எரிகோக்கள் தகர்ந்து விழ வேண்டும் என்று சொன்னால் நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை ஆர்ப்பரிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேரி தாட்டன்றையில எலியாவின் ஸ்தோத்திரம் வாழ்க்கை, அங்கு தண்ணீர் இல்லாத நிலை. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தின் 8 முதல் 16 வசனங்களில் கேரி தாட்டின் தண்ணீர் வற்றி போயிற்று. ஆண்டவர் சாரிபாத் என்ற ஊரின் விதவையின் இடத்தில் ஆண்டவர் அனுப்புகிறார். இந்த சாரிபாத் என்ற ஊரின் விதவை யார் அப்படின்னா, ஆண்டவரை அறியாத ஸ்தோத்திரம் ஆண்டவரை அறியாத ஒரு தேசத்தின் விதவை சகோதரியாய் காணப்படுகிறார். சீதோன் என்கிற பட்டணத்தில் வசிக்கிறதான ஒரு ஸ்தோத்திரம் சகோதரி. இவர் எசபேல் இருக்கக்கூடிய அதே தேசத்தில், பிரியமானவர்களே, லூக்கா 4வது அதிகாரத்தின் 25, 26 வசனங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதை சுட்டி காண்பிக்கிறார். தேவன் சில நேரங்களில் நம்மை எதிர்பார்க்காத மனிதர்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பயன்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். ஆமென். நாம நினைப்போம் இந்த வழியெல்லாம் ஆண்டவர் இவர்களை கொண்டெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியுமா என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் அதற்கு பின்பதாக இருந்து கிரியை செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். நாம செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே ஹல்லேலூயா, எங்களுக்கு உங்க வழி புரியல, நீங்க நடத்துகிற பாதை புரியல, நாங்க ஆண்டவரே 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்களை உம்முடைய சமூகத்தில் முழுவதுமாக உம்முடைய கிரியைகளுக்கு அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. 32,000 பேர் மீதியானியர்களை முறியடிப்பதற்கு கிதியோனோடு வருகிறார்கள். ஆமென். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரத்தின் 1 முதல் 7 வசனங்கள். ஆண்டவர் 300 பேராக அவர்களை மாற்றுகிறார்.
300 பேர் என்கிற சிறு கூட்டத்தை கொண்டு ஆண்டவர் மீதியானியரை முறியடிக்கிறார். இதற்கு காரணம் என்ன? நமக்கு புரியவில்லை. இதற்கு பின்பதாக தேவனுடைய வல்லமை விளங்குகிறது என்று சொல்லி. ஆமென், ஸ்தோத்திரம். மனித பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்குகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். இயேசுவானவர் மத்தேயு 20வது அதிகாரத்தின் 32 முதல் 34 வசனங்களிலும், யோவான் 9வது அதிகாரத்தின் 6 முதல் 7 வசனங்களிலும் 2 இடத்துலையும் ஸ்தோத்திரம் ஒரே பலவீனம் உள்ள ஒரு மனிதனை சந்திக்கிறார். ஒரே போல பலவீனம் உள்ள மனிதர்களை சந்திக்கிறார். அங்கு மத்தேயுவில் ஆண்டவர் சந்திக்கக்கூடிய அந்த குருட்டாட்டம் உள்ள மனிதனை ஆண்டவர் கரங்களை வைத்து தொட்டு சுகமாக்குகிறார். யோவான் 9வது அதிகாரத்தில் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அங்கு மண்ணை குழப்பி அவனை அந்த கண்களில் அதை பூசி சீலோவாம் குளத்தில் போய் கழுவு என்று சொல்லுகிறார். ஆண்டவர் ரெண்டும் ஒரே பலவீனம் உள்ளதுதான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிரியைகள் ரெண்டும் வெவ்வேறு ஆனது. எதற்கு ஆண்டவர் இதை செய்கிறார், எதற்கு இந்த மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார் நமக்கு தெரியாது. ஆனால் இதற்கு பின்பதாக தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் விளங்கத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆகவேதான் ஏசாயா 55வது அதிகாரத்தின் 8வது வசனத்தில், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகளும் உங்கள் வழிகள் அல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை முற்றிலுமாக அர்ப்பணித்து, ஆண்டவரை நீர் கிரியை செய்யும் என்று சொல்லி நம்மை முற்றிலுமாக அர்ப்பணித்து, நம்முடைய ஸ்தோத்திரம் நம்முடைய முயற்சிகளையோ நம்முடைய பலத்தையோ நம்முடைய ஞானத்தையோ சார்ந்து அல்ல பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கிரியைகளுக்கு நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிக்க கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நமக்கு உதவி செய்வாராக. நீங்கள் அமர்ந்திருந்து என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது, நாம் அவருடைய சமூகத்தில் போராடுவதை நிறுத்திவிட்டு ஒப்பு கொடுக்க தொடங்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும்? முதலாவது அவருடைய நேரத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவன் கிரியை செய்வதற்கு தேவன் நிர்ணயித்து வைத்திருக்கும் அந்த நேரத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக. இரண்டாவது, அவருடைய செயல்முறைகளுக்கு நம்மால் விளங்க முடியவில்லை என்று சொன்னாலும், நம்மால் புரியவில்லை என்று சொன்னாலும் அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மூன்றாவது, தேவனுடைய வல்லமைக்கு ஒப்பு கொடுக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. சரண்டரிங் டு காட்ஸ் பவர், தேவனுடைய வல்லமைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க. பிரியமானவர்களே, விசுவாச வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில வருகிற மாம்ச போராட்டமா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய போராட்டங்களா இருந்தாலும் சரி, அதை ஆவியில ஜெயித்தெடுக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. ஆவியில போராடி ஜெயித்தெடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சகரியா 4வது அதிகாரத்தின் 6வது வசனத்தில் அதை தான் வாசிக்கிறோம். சகரியா 4:6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். காரணம், நாம் ஆண்டவருடைய ஆவியை சார்ந்திருக்கும் பொழுது அங்கு ஸ்தோத்திரம் பலம் உண்டு, தேவனிடத்தில் பலம் உண்டு. அவருடைய பலத்தை சார்ந்து நாம் வாழ தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு வேண்டதாக தேவன் மாத்திரம் தான் செயல்பட முடியும். தேவனுடைய செயல்களுக்கு நம்முடைய ஸ்தோத்திரம் வாழ்க்கையை அனுமதிக்க தேவன் உதவி செய்வாராக. ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி, சோதனைகளிலிருந்து உண்மையான வெற்றி என்ன தெரியுமா? நாம் கர்த்தருடைய பலத்தை சார்ந்து வாழுகிறது. தேவனுடைய ஆவிக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய ஆவியை சார்ந்து வாழுகிறது. தேவனுடைய பலத்தை சார்ந்து ஸ்தோத்திரம் நம்ம வாழுகிற அந்த வாழ்க்கை தான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கும் வாழ்க்கையாய் காணப்படுகிறது. சங்கீதம் 62வது அதிகாரத்தின் 11வது வசனத்தில் வல்லமை தேவனுடையது என்பதை அங்கு வசனம் நமக்கு காண்பிக்கிறது. எரேமியா 32வது அதிகாரத்தின் 17வது வசனத்தில் உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய பலத்திற்கு ஸ்தோத்திரம் சாத்தியமில்லாத, செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை பிரியமானவர்களே. ஆகவே எபேசியர் 6வது அதிகாரத்தின் 10வது வசனத்தில் வாசிக்கிறது போல, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நாம் நம்முடைய பலத்தை சார்ந்து அல்ல, கர்த்தருடைய பலத்தை சார்ந்து, கர்த்தருடைய வல்லமையை சார்ந்து வாழ, அதற்கு ஒப்பு கொடுக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக.
பிரியமானவர்களே, புரிந்து கொள்வதற்காக ஒரு 2 உதாரணங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். மத்தேயு 16வது அதிகாரத்தின் 15, 16, 17 ஆகிய வசனங்களிலே நாம் திருப்பிக் கொண்டோம் என்று சொன்னால், மத்தேயு 16வது அதிகாரம், Matthew chapter 16 verses 15, 16 and 17 நேரம் நமக்கு சுருக்கமா இருக்கிறதுனால வாசிக்க வேண்டாம், நீங்க வீட்டில் போய் வாசிங்க. அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தாம் யார் என்று சொல்லி கேட்கிறார். அதற்கு சீமோன் பேதுரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லி சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இது பரத்திலிருந்து உனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது பரத்திலிருந்து தேவன் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை என்று சொல்லி ஆண்டவர் அங்கு ஸ்தோத்திரம் சீமோன் பேதுருவிடத்தில் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தின் 3வது வசனத்தில் வாசிக்கிறது போல, பரிசுத்த ஆவியானவராலேயே அன்றி இயேசு கர்த்தர் என்று ஒருவராலும் சொல்ல முடியாது. ஆமென். பரத்திலிருந்து வெளிப்படுத்தினால் ஒழிய ஸ்தோத்திரம் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி ஒருவரும் சொல்ல முடியாது. அதே பேதுரு அடுத்த 3 வசனங்களில் 21, 22, 23 வசனங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தாம் படப்போகிற பாடுகளை குறித்தும், தாம் கொலை செய்யப்பட போகிறதை குறித்தும், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழ போகிறதை குறித்தும் தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லும் பொழுது, பேதுரு அவரை தனியாக கூப்பிட்டு, ஆண்டவரே நீங்க இப்படிலாம் பேசக்கூடாது, ஏன்னா நீங்க பேசுறதெல்லாம் சரியில்லை, பார்த்துக்கங்க, இப்படிலாம் சொல்லி என்ன பண்ணாதீங்க, எங்களை கலக்கம் பண்ணாதீங்க என்று சொல்லி அவரை கடிந்து கொள்ளுகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஸ்தோத்திரம் தேவனுடைய பலத்தை சார்ந்திருந்தபடினாலதான் ஆமென் ஸ்தோத்திரம் இவர் என்ன பண்ணுகிறார், பின்னாக போ சாத்தானே என்று சொல்லி பேதுருவை கண்டிக்கிறார். பிரியமானவர்களே, தன்னிடத்தில் வருகிறது மாம்ச போராட்டமா, மாம்சத்திலிருந்து வெளிவருகிற போராட்டமா, ஆவியிலிருந்து வெளிவருகிற போராட்டமா என்கிற வித்தியாசத்தை அறிந்து கொள்வதற்கு நாம் தேவனுடைய பலத்தை சார்ந்து வாழ வேண்டும். நம்மிடத்தில் வரக்கூடிய போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டம் என்கிறதை அறிந்து கொண்டு அதை ஜெயித்தெழும்ப தேவனுடைய பலம் மாத்திரமே நமக்கு உதவி செய்யக்கூடியதா இருக்கிறது. இவர் பேதுருவை கண்டிக்கவில்லை, மாறாக பேதுருவுக்குள் கிரியை செய்த அந்த ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய போராட்டத்தை கண்டித்தவராய் காணப்பட்டார். பிரியமானவர்களே, நாம சில நேரத்தில் நமக்கு விரோதமாய் வருகிற மனிதர்களை பார்த்து அவர்களை பகைக்கிறவர்களாக, அவர்களோடு போராடுகிறவர்களாய் காணப்படுவோம். மாறாக நாம் தேவனுடைய பலத்தை சார்ந்து ஸ்தோத்திரம் தேவனுடைய பலத்தை சார்ந்து நமக்கு விரோதமாய் வரக்கூடிய அந்த ஆவி மண்டலத்தில் இருக்கிற போராட்டங்களை போராடி ஜெயித்தெழும்ப தேவனுடைய வல்லமைக்காக தேவனுடைய பலத்தை சார்ந்து வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மத்தேயு 26வது அதிகாரத்தின் 39வது வசனத்திலும், லூக்கா 22வது அதிகாரத்தின் 43வது வசனத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஸ்தோத்திரம் கெத்செமனே தோட்டத்தில் வைத்து சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த மாம்சத்தில் இப்பொழுது இந்த பாத்திரம் இந்த சிலுவையின் பாடுகளை சுமப்பதற்கு ஸ்தோத்திரம் பலன் இல்லாத நிலை காணப்படுகிறது. ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் எனக்கு பலத்தை தாரும், இந்த மாம்சத்தில் இந்த சிலுவையை நான் சுமக்க கர்த்தர் எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தேவனுடைய பலத்தை சார்ந்து வாழ்ந்தார். லூக்கா 22வது அதிகாரத்தின் 43வது வசனத்தில் வாசிக்கிறோம், தேவதூதன் ஒருவன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். பிரியமானவர்களே, எபேசியர் 3வது அதிகாரத்தின் 20வது வசனத்தில், எபேசியர் 3வது அதிகாரத்தின் 20வது வசனத்தில், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே, நமக்குள்ளாக கிரியை செய்கிற வல்லமை எப்படிப்பட்டதா இருக்கிறது, நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையாக தேவ வல்லமை காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நம்முடைய போராட்டத்தை போராடாதபடிக்கு போராட்டத்தை நிறுத்திவிட்டு தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க தொடங்குவோமாக. நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில கண்டு கொள்வதற்கு அவருடைய நேரத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம், அவருடைய செயல்முறைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம், அவருடைய வல்லமைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நின்று, ஆண்டவரே ஹல்லேலூயா, நாங்கள் நீர் குறித்திருக்கும் நேரத்திற்கு முன்பதாக ஆண்டவரே கிரியை செய்யாதபடிக்கு, நீர் திட்டமிட்டிருக்கும் நேரத்திற்கு முன்பதாக கிரியை செய்யாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய நேரத்திற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோமே அப்பா.
ஆண்டவரே உம்முடைய செயல்கள் ஒருவேளை எங்களுக்கு புரியாத நிலையில காணப்பட்டாலும் ஆண்டவரே ஹல்லேலூயா உம்முடைய செயல்களுக்கு எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் உம்முடைய பலனையே சார்ந்து உம்முடைய பலனையே உம்முடைய வல்லமையே சார்ந்து நாங்கள் வாழ உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்வீராக. இந்த காலை நேரத்தில் வார்த்தைகளை கேட்ட வசனங்களை கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வசனத்தின் பிரகாரமாய் வாழ தேவன் கிருபை தாருங்க. உம்முடைய வசனங்கள் வாழ்க்கையில நிறைவேறுவதாக. ஆண்டவரே நிறைவேற்றி எங்களை உயர்த்துவீராக. நீர் குறித்திருக்கும் நாளிலே ஆண்டவரே நீர் குறித்திருக்கும் செயல்முறைகளிலே ஆண்டவரே உம்முடைய பலத்தை கொண்டு நாங்கள் ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே காரியங்களை நடப்பிக்க தேவன் கிருபை தாருங்க ராஜா. ஆண்டவரே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமை ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நாம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். தோல்வி இல்லை எனக்கு, தொய்வும் இல்லை, எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. தோல்வி இல்லை எனக்கு, தொய்வும் இல்லை, எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். இணைந்து சொல்லுவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஒரு கரங்களை கொடுத்து வாழ்த்தி விசாரித்து கர்த்தர் சொல்லுங்க. God bless you.